நினைவாக பள்ளப்பட்டி அறிந்த மிகப்பெரிய பேச்சாளர் பொதிகை மைதீன் பிச்சை தமிழாசிரியர் பள்ளப்பட்டி மேல்நிலைப் பள்ளி அவர்கள் உங்கள் முன் சிறிய உரையாற்றுவார். நிறைவுடைய நல்வாழ்வினை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சந்திரனை பிளந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக சுல்தான் ஹபீப் மக்தப் மதரசா டியூஷன் சென்டர் ஆண்டு விழாவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறையஞ்சியவனாக இஸ்லாத்தினுடைய முகாந்தரமான சலாத்தினை முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இது நீங்க திக்ருல அமல்ல குர்ஆன் ஓதக்கூடிய நேரம். உங்களுடைய சத்தங்கள் எங்களுடைய கவனத்தை பல்வேறு திசைகளுக்கு சிதற வைக்கிறது. எனவே உங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் தான் இவ்வளவு சிறப்பான ஏற்பாட்டினை இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அறியப்பட நல்ல கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை தயவு செய்து செவிதாழ்த்தி கேட்டு அதன்படி நடக்கிற நசீபினை அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை போட்டு காட்டுகிறான். அந்த பட்டியலிலே பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹ் தொகுத்து கூறுகையில் கண் குளிர்ச்சியாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் என்னுடைய அடியார்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறான். யார் கண்குளிர்ச்சியாக தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார்கள், எப்படி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வளர்ப்பது, எப்படி பிள்ளைகளை மார்க்கத்தின் கோட்பாடுகளை சொல்லி வளர்ப்பது என்கின்ற சட்ட திட்டங்களை தனக்குள் வகுத்துக் கொண்ட தாயும் தந்தையும் தான் அல்லாஹ் விரும்புகிற பெற்றோராக இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4-5 வயது குழந்தையாக இருக்கிற போதே மக்கமா நகருக்கு சென்று மதரசாவிலே சேர்த்துவிட்டு என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் நல்ல கல்வியை போதி கொடுத்தார்கள் என்று உஸ்தாதிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். 12 வயது நோன்பு கூட கடமையாகாத நிலையில் இஸ்லாத்தினுடைய மாண்புகள் அனைத்தையும் கற்றுக்கொண்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு முஃப்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாய் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே மண்டாடி இருப்பார்கள், எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த குழந்தையை வார்த்தெடுத்திருப்பார்கள் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சான்றோர்கள் நிறைந்திருக்கிற சபையிலே இதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான். அவையோர்கள் நிறைந்திருக்கிற சபையிலே ஒரு குழந்தை பாராட்டப்படுகிற போது இது மாதிரியான பெரும் பெரும் அரபு கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிற இந்த ஷஅபானுடைய மாதத்திலே இது போன்ற மக்தப் மதரசாக்களினுடைய ஆண்டு விழாக்கள் தான் உயிரோட்டமானது. தொடர்ந்து இந்த நிர்வாகம் இது போன்ற விழாக்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, ஒரு அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான வினை போடக்கூடிய இடமாக இந்த மக்தப் மதரசாவும் டியூஷன் சென்டரும் விளங்குகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் அல்ல. ஒரு முழுமதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டாடுவதை விட வளர்கிற செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிட்டு ஒரு புள்ள போயிடலாம், ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லிட்டு ஒரு புள்ள போயிடலாம், ஒரே
பிள்ளைகளுக்கு நாம் வழங்குகிற ஊக்கம் இன்ஷா அல்லாஹ் பின்னால மிகப்பெரிய முரப்பிகளாக அவர்களை உருவெடுக்க செய்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு ஊற்றினை, அதற்கான ஒரு வார்ப்பினை இந்த மதரசா ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களை, உங்களிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு நான் இடம் சாரலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பல பிள்ளைகள் மதரசாக்கு பிள்ளைய அனுப்பணும் அப்படின்னு சொன்னா டியூஷன் அனுப்புறது இல்லை, டியூஷனுக்கு அனுப்பணும்னு சொன்னா மதரசாக்கு அனுப்புறது இல்லை. ஏன்னா என் பிள்ளைனால தாங்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 வயசுல கொண்டு போய் விட்டாங்க. ஹஜ்ரத் மஹீத் அப்துல் காதர் ஜெயிலானிய பச்சில பிள்ளையாக இருக்கிற போதே ஒரு குறிப்பிட்ட பருவத்திலேயே பகதாதுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தினை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை போன்ற தாய்மார்கள் தான் பிள்ளைகளை தியாகம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பணி அடிச்சா போது பிள்ளைங்க காலையில மத்த மதரசா வரவில்லை. ஏன்னா அப்பாவுக்கு சளி பிடிச்சிடும், அப்பா இன்னைக்கு வரலங்க அப்படிம்பாங்க. நம்ம பல நேரத்துல கேட்கறது, உங்க அப்பா ஏங்க டியூஷன் வர்றது இல்ல, ஏங்க உங்க அப்பா மதரசா வர்றது இல்லைன்னு. அப்பதான் இது பையன் அப்பான்னு சொல்றாங்கன்ற வளமை நம்ம ஊர்ல இருக்கு. அதனால தயவு செய்து மார்க்கத்தினுடைய விஷயத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீர்கள், கல்வியினுடைய விஷயத்திலே செல்லம் கொடுக்காதீங்க. நாளைக்கு அல்லாஹ்வினுடைய கேள்விக்கு முன்னால் நாமெல்லாம் நிறுத்தப்பட இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கு பணி அடிக்கிறது என்று போர்த்து படிக்க வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் தயவு செய்து டியூஷன் அனுப்புறேன்ற பேர்ல மதரசா அனுப்பாம விடுறதும், மதரசா அனுப்புறேன்ற பேர்ல டியூஷன் அனுப்பாம இருக்கிறதும் ஒரு நல்ல நடைமுறை இல்லை. நம்ம பல ஆரியங்கள் ஆசிரியர்களை தனித்தேர்வுகளை பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை இடத்துல பதிவு செய்யறேன். எந்த மாணவனுடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ, யார் இவ்வளவு முழுமையா முடிக்கிறாங்களோ, அப்படி முடிச்சுட்டு எங்களோட தனித்தேர்வுகளா வந்து 10th 12th எழுதக்கூடிய பிள்ளைங்க, வருஷமெல்லாம் ஸ்கூல்ல படிச்சு எழுதுற பிள்ளைங்க சில நேரத்துல ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனா இவ்வளவு முடிச்ச பிள்ளைங்களை நம்ம பிரைவேட்ல தனித்தேர்வுகளாக மறுநாள் காலையில பரீட்சை இருக்கும். நைட் அந்த பிள்ளை தராவியா தொழில் வச்சுட்டு வந்திருப்பான். 2 வருஷமா ரமலான்ல தான் பப்ளிக் வருது, தராவியா தொழில் வச்சுட்டு வருவான். நாங்க ஒரு நைட்ல தராவியா முடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு பாடம் நடத்துறோம். அல்லாஹ்வுடைய பேருதவி, எப்படி அந்த பையன் பாஸ் ஆகிறான்னு தெரியல. நல்லா படிச்சு முழுமையாக பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு எடுக்கிற மார்க்கை விட ஹாஃபில்கள் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்றாங்க. இது ஒரு ஆசிரியராக அனுபவபூர்வமா நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட சொல்றேன், குர்ஆனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக கொடுத்து விடுங்கள். குர்ஆனில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. இந்த ஒரே ஒரு ரீசனை காரணமா வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை படிப்பை நிறுத்துறது, குர்ஆன் இல்லாத பள்ளி படிப்பு பரக்கத் இல்லாத பள்ளி படிக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், மதரசாக்கு காலையில ஃபஜ்ர் எழுப்பி விட்டுறீங்க. நமக்கு வாழ்க்கையில எந்த நாள் நல்ல நாள்னா ஃபஜ்ருடைய தொழுகையை யார் தொழுகிறார்களோ அந்த நாள் தான் நல்ல நாள். எங்க ஆசிரியர் அப்துல் சுபு சார் அப்பவே சொல்லுவாங்க, நீங்க ஷைத்தானுடைய கொடியை தூக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கு வரீங்களா, அல்லாஹ்வுடைய கொடியை தூக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கு வரீங்களான்னு கேட்பாங்க. எவன் ஃபஜ்ர் தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய கொடியை கொண்டு உள்ள வரக்கூடியவனா இருக்கான். எவன் ஷைத்தானுடைய கொடியை கொண்டுட்டு உள்ள வரானோ அவன் ஃபஜ்ர் தொழுகாதவனா இருக்கான். அதனால உங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் நலம் பெற வேண்டும் சொன்னால் 1000 பட்டங்களை வாங்கலாம், 1000 டிகிரிகளை வாங்கலாம். அதை பற்றி எல்லாம் உங்க பிள்ளைய BA படிக்க வச்சியா, BCom படிக்க வச்சியா, MBA படிக்க வச்சியா, MCA படிக்க வச்சியா, அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல உங்களை கேட்க போறது இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய விஷயத்துல நீ என்னத்தை கற்றுக் கொடுக்க போறான்னு சொல்லி கேட்கறதுக்கு இருக்கிறான். அதற்கு பதில் சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மற்ற மதரசாக்களை உயிரோட்டமுடைய மதரசாக்களாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உங்கள் அத்துணை பிள்ளைகளையும் சிறந்த பிள்ளைகளாக, தேர்ந்த பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான குழந்தைகளாக வழிநடத்தக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக அல்லாஹ் இந்த டியூஷன் சென்டரையும் மற்ற மதரசாவையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இதனுடைய சேவையை கியாமத் நாள் வரை தொடர செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு, உஸ்தாத்மார்களுக்கு அல்லாஹ் எல்லா நசீபையும் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.